ஏன்டா லேட்டு? வரவழைப்பு பஸ் ரிப்பேர் சார், அதான் சார் லேட் ஆகிட்டு. சரிப்பா, லெட்டர் தான். சரி சார். என்ன கம்ம ட்ரெஸ் இல்ல, பார்சல் பெருசா இருக்கு, பூ ட்ரெஸ்ஸும் வித்தியாசமா இருக்கு. மகா பெரும் பாவி சொத்தத்தூர் இருக்கு. டேய் அற்புதம், உங்க ஊர் சொத்தத்தூருக்கு ஒரு பார்சல் வந்துருக்கு. அந்த பிடி. யார் தான் மகா பெரும் பாவி? மகா பெரும் பாவியா? எங்க ஊர்ல அப்படி யாருமே இல்லை சார். பார்சல் யாருக்கு இருக்கிறது? ஊர்ல போய் நல்லா விசாரிச்சு பாரு, யாரா இருப்பாங்க. சரி சார், முயற்சி பண்ணி பார்க்குறேன். இதுக்குள்ள என்ன இருக்கு? வைரம். கம்மடுத்து இல்ல, கம்மடுத்து இதை வச்சு பார்சல் திருப்பி எடுக்கலாம். இந்த பார்சல் யாருக்கு இருக்கிறது? ஒருவேளை நம்ம ஊர்ல உள்ள மகாதேவனை தான் மகாக்கொண்டு பார்த்து தப்பா இருக்காங்க போல. அவனும் நிச்சயமா ஒரு மகாக்கொண்டு பார்வையா இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த சாராக்கார மகாதேவன் தான் கலச்சாராயம் வச்சு வீட்லயும் ஊர்லயும் டோர் டெலிவரி பண்ணி ஒருத்தனே சமாதானமா இருக்கிறாங்க. சந்தையை தூண்டி விட்டு எல்லா பாவத்துமே இவன் தான் அவன் போய் கொடுத்தா இந்த பார்சல் நிச்சயமா வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பணம் 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 எவ்வளவு பணம்! இந்த வருஷம் சரியான வியாபாரம். கள்ளச்சாராயம் கத்துற தொழில் அமோகமா போகுது. வாழ்க்கை ரொம்ப ஜாலியா போகுது. நீங்க உடனே நல்லா தெரிஞ்சுக்கணும். நானா தேடி போய் எவன் தானத்தை ஊத்துறது இல்லை. அவன் ஆசைப்பட்டு என்கிட்ட வந்து வாங்கி கொடுத்தா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் ரொம்ப நல்லதான்ப்பா. இந்த முட்டா பையன்லாம் என்னை கொலைகாரன் கொள்ளைக்காரன் சொல்றாங்க. நான் ரொம்ப நல்லவன் தான். சரி, எனக்குத்தான் நம்ம கள்ளச்சாராயங்கிறத பாராட்டி எவனோ பார்சல் தான் அனுப்பியிருக்கானா? சரி, கொண்டா பார்ப்போம். என்ன ஏதோ தமிழ்ல என்னமா இருக்கு? தமிழ்ல இருக்கு, படிச்சுள்ளேன். தமிழ் தெரியாம சார்? தமிழா? அது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நல்லா தெரியுமா? இங்கிலீஷா? அப்படின்னா மலைக்கு போற பள்ளிக்கூட பக்கத்துல ஒண்ணுமே இல்லை மலையா? படிப்பா. எப்படி ஆரம்பிக்கும் தெரியல. ஆரம்பிக்கணும் இல்லையா? அந்த உட்காந்து ரெண்டு ஐயா அவங்களை கூப்பிடுறேன். பிரேயர் பண்ணி ஆரம்பிக்கியா? மகா கொடுப்பாவி சொத்தத்தூர் 2. மகா கொடுப்பாவியா? மகா கொடுப்பாவினா மகா கொடுமையை பண்ற பாவி. நம்ம சாராயத்துல பாவி தானே தம்பி. இடம் மாதிரி வந்துட்டேன் நினைக்கிறேன். நீங்க அங்கிருந்தா ஒரு பேர் பார்சல் வேணுமா? போத்துவேன். உன்னை போஸ்ட் மானம் பண்ணி போஸ்ட் ஆபீஸ்க்கே அனுப்பிடுவேன். யாரை பார்த்து மகா கொடுப்பாவின்னு சொன்னேன். என்ன பார்த்தவங்களுக்கு மகா கொடுப்பாவின்னு தெரியுது. உன்னைய கொலை பண்ணிடுவான். சரி, போத்துவேன். நீ மகா கொடுப்பாவின்னதே பெரிய தப்பு. அதான் அவன் என்ன சொல்ல எனக்கு வார்த்தை உன்னை வார்த்தால மன ஓடிட்டியா? போனா சின்ன பையன். நாளைக்கு பாத்துக்கலாம். நம்ம தாராய பக்கம் வராமே கண்டுவோம். எப்படியா மகாதேவத்துக்கு தப்பிச்சாச்சு. அவன் உயிர் படுத்ததே பெரிய விஷயம். இந்த பார்சல யார்கிட்ட போய் கொடுக்குறது? ஞாபகம் இருந்துச்சு. நம்ம பஸ்ல இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு மகாக்கொடும் பாவியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்சுராஜன் பேர் தான். ஆனா செய்யறதெல்லாம் அசுத்தமும் அசுத்தமும் தான். ரொம்ப பெருசானாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே இங்கேயும் கோல் சொல்லி சண்டையை மூட்டி கூத்து போவாரு. அவர்கிட்ட போய் பேசினா என்ன போல பர்சுராஜ் யார் அப்படின்னு சொல்லுவாரு. கன்ஃபார்ம் அவரும் ஒரு மகாக்கொடும் பாவியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். கும்பிட குறித்து வந்த மாதிரி வந்துட்டாரையா? போய் கேட்டுவோம். நான் உங்களுக்கு
பார்சலை பார்த்தா ரொம்ப பெருசா தான் இருக்கு. மகாபெரும் பாவி சொத்தக்கூர் 2. போஸ்ட்மேன் உனக்கு ரொம்ப தான் கொடுப்பு. என்ன பார்த்தா மகாபெரும் பாவி மாதிரியா இருக்கு. நான் பண்றதெல்லாம் பாவங்கிற லிஸ்டிலே வராது. இந்த ஊர்ல பெரிய பெரிய மகாபெரும் பாவி தான் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த பார்சலை கொடு. அப்புறம் பார்சல் போய் வேணாமா? சரி வேற யாராவது பார்ப்போம். அது ஒரு சூடு. மகாதேவர் பரசுராஜன் இவங்க 2 பேரும் மகாபெரும் பாவி வச்சுக்க முடியாங்க. இந்த பார்சலை யாருக்கு போய் கொடுக்குறது? அரசியல் நம்ம அரசியல் போலீஸ் சொல்லிட்டாங்க. அவனும் ஒரு மகாபெரும் பாவியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனைத்தான் எல்லாரும் கேள்வி சொல்றாங்க. அவனோட பொழுதுபோக்கே வெற்றி கொடுக்குறதுன்னா இடத்துல எவ்வளவு கியூட்டி இருப்பான் ஊருக்கே தெரியும். அவனுக்கு தெரியாதா என்ன? அவன்கிட்ட போய் பார்த்து கொடுத்தா வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அரசியல்வாதி வணக்கம் மக்களே, நீங்கள் எனக்கு நான் உங்களுக்காக 2 முறை வாட்டர் தண்ணி விடுவேன். அந்த தண்ணீர் வந்து கழுவுக்காக ரோடு போடுவேன், ரோடு மேல் வீடு போடுவேன். வீடு மேல் உங்களுக்கு ஒரு கூடையை போட்டது கட்டணம் போட்டு நீங்கள் வசதியாக இருக்கிற சோதனை என்று சாப்பிடவும் நானே கொடுப்பேன். இப்பதான் காப்பிட்டீங்கன்னா நீ தட்டிலே இது கூட ஓடி போயா. நீங்கள் என்னை போட்டு வாக்களித்து விஷயம் எம்எல்ஏ நான் உங்களுக்கு அவருடைய அனைத்து செய்வேன் என்று வாக்களிக்கிறேன். நன்றி. வீட்டை போய் நான் புள்ளியே கொடுத்தேன். யார் குழந்தையா இருக்கிறது பாயா பாட்டுல வந்துருக்காங்க. பாட்டு பார்த்தா இருக்கு. என்னடா வண்டி வருது கம்பௌண்ட்ல இருக்கு. மகா செடிய பாவியா? மகா கொடிய பாவி சொர்க்கத்துல வருது. வேற யாருக்கும் போயிருக்காங்க. அங்கே எனக்கு வந்து பாட்டு இல்லப்பா. நீ வேற யாருக்கும் வந்தது. எனக்கு ஏதாவது வண்டி மனம் தான் போய் பாட்டு உங்களுக்கு தான் நினைக்கிறேன். எனக்கு இது ஒரு பாட்டு வந்துட்டு தெரிஞ்சாலே எது வச்சுக்காங்கன்னா மேல கூட நீ வீடு வச்சுவான். அவங்களாம் பாக்கணும் இருக்காங்க. அவங்க கட்ட கட்ட கொள்ளல என்ன பண்ணிருக்காங்க. அவங்களே போய் இனிமேல் என்ன நின்று போயா கொண்டு உடனே இருக்கையா. இவங்க 3 பேருமே மகாபெரும் பாவி இல்லைன்னு சொல்றாங்க. நான் யாருக்குமே அதை பார்த்து கொடுக்குறது. ஆனா தூரத்தில் சந்தனம் தெரியலப்பா. அவர் நல்லா கோயிலுக்கு போவாரு, நோய்கள்லாம் கொடுப்பாரு, சமுதாய சேவை செய்வாரு. ஆனா என்ன போற வாரம் திருட்டி கேட்டு மாட்டி கையும் கலவமா பின்பற்றாரு. அவரோட பேரு நியூஸ் பேப்பர்லாம் போட்டோவோட வந்துச்சு. கன்ஃபார்ம் அவரும் ஒரு மகாபெரும் பாவிதான். அவர் பேச கேட்க வேண்டியதான். என்ன பாத்துனேன் நல்லா இருக்கியா? மகாபெரும் பாவி சொர்க்கத்து 2. போட்மேன் நீ கொடுத்துருக்க மகாபெரும் பாவின்ற பட்டத்துல என்னால ஏற்றுக்க முடியாது. நான் கடவுளுக்காண்டி எவ்வளவு காணிச்சு கொடுப்பேன். வருஷம் எனக்கு சாப்பாடு போடுவேன். என்னை போய் இந்த பட்டத்தை வாங்க சொல்றீங்க. வேணா நம்ம பட்டு மக்கள்கிட்ட கேட்டு பார்த்துக்கோ. இந்த பாத்து ரொம்ப நினைக்கிறேன். டேய் 5 செகண்ட்ல கண்ணு என்ன போடணும். நீங்க குழவணும் போட. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல பெரிய பெரிய பாவம் பண்றவங்க எல்லாத்தையும் கட்டுட்டேன். எவனே இந்த பாத்து வாங்கி பிடிக்காங்க. அவன் நான் மகாபெரி பாவில அப்படின்னு சொல்லி தங்களை நியாயப்படுத்திக்காங்க. வேற யார்கிட்ட அந்த பாத்து வாங்கிக்கிறது? நான் என்ன பத்தி யோசிக்கவே இல்லையே. நானும் ஒரு பாவி தானே. இன்னைக்கு காலையில் கூட பேசுறதுக்கு பஸ் இருக்கிறது போய் சொல்லிட்டேன். சின்ன சின்னதா நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன். ஆண்டவர்களடி பெரிய பாவம் சின்ன பாவம் கிடையாது. அதனால நானே இந்த பாத்துல கையெழுத்து போட்டு எடுத்துக்கிறேன். சரி இந்த பாத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு லெட்டரும் பைபிளும் ஒரு கல்வெட்டு ஓதமும் இருக்கையா?
வெற்றில எடுத்து பார்ப்போம். அன்புள்ள மகா கொடுப்பாவிக்கு நீ உன்னை மகா கொடுப்பாவி என்று ஒத்துக்கொண்டதால் இந்த பார்சல் உனக்குரியது. நீ இப்பொழுது உனக்காக ரத்தம் சிந்திய இயேசுவின் சொந்த மகனாக மாறிவிட்டாய். அவர் இந்நாள் முதல் உன் வாழ்க்கையை பொருட்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். மேலும் விலையிருந்த வைரத்தில் குறித்த தங்க மோதிரம் உனக்குத்தான். இப்படிக்கு ஒரு பணக்காரர். ஆனா ஊர்பெரு செய்யாத ஏதோ ஒரு பணக்காரர் இந்த பார்சல் எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரே கல்ல 2 மங்கா. நான் என் பாவத்தை ஒத்துக்கிட்டனால எனக்கு பாவலிப்பு கிடைச்சது, பரிசு கிடைச்சது. நீங்களும் உங்க பாவத்தை ஒத்துக்கோங்க, பாவலிப்பு கிடைக்கும், பரிசு கிடைக்கும். நன்றி.